பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அவை. இந்த அவையில் பல மூத்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் 4 முறையாக எம்எல்ஏவாக இருந்தவர்கள், பல முறை அமைச்சராக இருந்தவர்கள், 5-6 முறை சட்டத்துறை அமைச்சர். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் மக்கள் வாழ்த்துறை அமைச்சர் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தங்க மோதிரம் தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மூலமாக வழங்க முடியுமா, அதற்கான அதிகாரம் இருக்கிறதா என்பதை கேட்டார்கள். நான் இப்பொழுது இந்த கம்பெனியோட மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை நான் படித்து பார்த்தேன். அந்த தங்க மோதிரம் மருந்தா ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டானு கேட்டிருக்கீங்க. அது ரெண்டுத்துலேயும் வரல. அது எப்படி வாங்க முடியும்னு கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய கவனத்திற்காக சென்ற திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் டிஎன்எம்எஸ்சி மூலமாக தான் அந்த பெட்டகமும் நியூபார்ன் கிட்டுக்கும் பெட்டகமும் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மருந்தும் கிடையாது, எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. அதுவும் எப்படி வாங்க முடிஞ்சது அப்படின்னு நான் பார்க்குறப்ப அந்த பெட்டகத்தில் மருந்து மட்டும் இல்லை, துணி இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளுகிழுப்பு இருக்குது, ஹாலிக்ஸ் இருக்குது, இந்த பேரிச்சம்பழம் இருக்குது. அதனால் நான் எப்படி வாங்க முடிஞ்சது? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அது எப்படி கடந்த காலங்களில் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறத நான் படித்து பார்த்தேன். அதில் இருக்கு அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் விச் த கம்பெனி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற பிரிவு 3 மற்றும் 5 சச் அதர் ஐட்டம்ஸ்னு இருக்கு. பிளஸ் டு டீல் வித் அதர் வேரியஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு இருக்கு. அந்த முறையில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க, கடந்த கால ஆட்சியில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அதே பிரிவின் கீழே தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பெட்டகத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றார். எது ஒன்று ஆக்சிலரியாக, அதாவது மெடிக்கலோ அல்லது சுகாதாரத்துக்கோ தொடர்புடையதாக இருந்தால் அது கொடுப்பது வேறு. அதுவே யாரும் இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணல. நான் இன்னைக்கு சொல்றது உங்க நல்லதுக்கு. நாளை ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனோ அல்லது எடுக்கின்ற ஒரு முறை தவறாக இருந்தால் அது தவறாக இருக்கும். ஆகவே மெடிசனுக்கு தொடர்பு படுத்தி ஹார்லிக்ஸ் என்று சொல்கின்றார். மற்ற பெட்டகத்துக்கு அது சுகாதாரத்துக்கு உகந்ததாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு இதை அவர் தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய மானிய கோரிக்கையை பொறுத்தவரையில் வணிக வரி என்று இதை திருத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து அறநிலையத்துறை வணிக வரி தான் இருக்கு. ஆகவே சென்ற ஆண்டினுடைய மானிய கோரிக்கை அறநிலையத்துறையில் மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஆன்சிலரி, எது ஆன்சிலரி அப்படிங்கறத சொன்னாரு. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது டாய்ஸ் இருக்கு, அந்த பொம்மைகளும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதனால இதுவும் அந்த பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த பிரசவங்கள் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய வகையில தான் இருக்கிறதுனால இதுவும் கண்டிப்பா ஆன்சிலரி தான். இது கண்டிப்பாக சட்ட வல்லுநர்கள் கலந்து பேசி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தோம். கண்டிப்பாக இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். உறுப்பினர்களுக்கு பிசினஸ் ரூல்லே ஏற்கனவே இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வணிக வரி பதிவு மற்றும் அறநிலையத்துறை என்றுதான் அந்த பிசினஸ் ரூல்லே மாற்றப்பட்டிருக்கு என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். உறுப்பினர்